Hi friends, welcome back to the Internet Cafe YouTube channel. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா 3 year LLBக்கு ஆன்லைன் எல்லாருமே வந்து அப்ளிகேஷன் அப்ளை பண்ணிட்டு கவுன்சிலிங்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்க. ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் அப்படிங்கறது வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அதாவது கட் ஆஃப் வந்து ரிலீஸ் பண்ணி நிறைய பேருக்கு வந்து மெயில் அப்படிங்கிறது வந்து ரிசீவ் ஆயிருக்கு. மெயில் நிறைய நபர்களுக்கு வந்து வந்திருக்கு. சில நபர்களுக்கு ப்ரோ எங்களுக்கு வந்து மெயில் அப்படிங்கிறது இன்ன வரைக்கும் ரிசீவ் ஆகல. மெயில் வந்து நாங்கள் வந்து பிசி கேட்டகரி, ஆனால் எங்களுக்கு வந்து ஓசியில் வந்து மெயில் வந்திருக்கு அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு என்ன சொல்யூஷன் அப்படிங்கிறத கேட்டிருந்தீங்க. உங்கள் எல்லாருக்குமே வந்து ஒரு சரியான ஒரு தீர்வு வந்து கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோவை உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கட் ஆஃப்குள்ளே நீங்கள் வந்து மார்க் இருந்தும் உங்களுக்கு மெயில் வரலை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத உங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ண போகிறேன். ரெண்டாவது வந்து உங்களுடைய கேட்டகரி வந்து பிசி கேட்டகரி, ஆனால் எனக்கு வந்து ஓசி கேட்டகரியிலேருந்து மெயில் வந்திருக்கு அப்படின்னா நான் எந்த மெயில் ஐடிக்கு திரும்பி ரிட்டன் வந்து மெயில் வந்து அனுப்பணும் அப்படிங்கிறத நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேட்குறீங்க. இந்த ரெண்டுக்கான டவுட்ஸும் உங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ண போகிறேன். வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலில் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிறத எனபிள் பண்ணிச்சுக்கோங்க. நம்ம சேனல் வந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களுடைய மொபைல் நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும். சரி வாங்க இப்போ நம்ம டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல உங்களுக்கு மெயில் வந்து ஏன் வரல அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கணும். மெயில் வராததுக்கான ரீசன் வந்து ஒன்றும் கிடையாது. உங்களுடைய மெயிலை முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட்டாக செக் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் மெயில் ஜிமெயில் ஆப்பை வந்து கிளியர் கேட்ச் அண்ட் கிளியர் டேட்டா வந்து கொடுத்து வச்சுக்கோங்க. கொடுத்துட்டு மறுபடியும் நீங்கள் வந்து லாகின் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுடைய மெயில் ஆப்புங்கிறது வந்து கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக வந்து இருக்கும். அதில் லேட்டஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா இன்பாக்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து என்னென்ன மெயில் வந்திருக்கு போயிருக்கு அப்படிங்கிறது எல்லாமே நீங்கள் வந்து தெரிஞ்சுக்க முடியும். அது உங்களுக்கு இன்பாக்ஸ் வந்து மெயில் வந்து அதாவது தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டியிலேருந்து மெயில் எதுவுமே வரல அப்படின்னா நீங்கள் ஸ்பேம் ஃபோல்டர்னு ஒரு ஃபோல்டர் வந்து இருக்கும். இந்த ஸ்பேம் ஃபோல்டர் வந்து எதுக்காக வந்து ஜிமெயில் ஆப்பில் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னா வந்து டூப்ளிகேட் மெயில் எல்லாமே உங்களுக்கு இந்த மாதிரி இந்த இடத்துல வந்து விழுகும். ஆனால் ஆக்சுவலாக வந்து இந்த டூப்ளிகேட் மெயிலுங்கிறது வந்து வேறு ஒன்றும் கிடையாது. ஒரே கிளிக்கில் வந்து நிறைய மெயில் வந்து ரிசீவ் சென்ட் பண்ணுவாங்க பார்த்தீங்களா. இப்போ யூனிவர்சிட்டி வந்து உங்களுக்கு மட்டும் மெயில் அனுப்ப மாட்டாங்க. யாரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ரொஃபஷனலாக வந்து செலக்ட் ஆகிருக்காங்களோ அவங்க எல்லாருக்குமே வந்து மெயில் அப்படிங்கிறது வந்து சென்ட் பண்ணுவாங்க. ஒரே கிளிக்கில் யாரெல்லாம் செலக்ட் ஆகிருக்காங்களோ அவங்களுடைய மெயில் ஐடியெல்லாம் கலெக்ட் பண்ணிவிட்டு ஒரு கிளிக்கில் வந்து பார்த்தீங்கன்னா சென்ட் பண்ணி விட்ருவாங்க. அப்படி சென்ட் பண்ணும்போது இந்த இடத்துல ஸ்பேம் ஃபோல்டரில் வந்து விழுகிறதுக்கு சான்சஸ் வந்து கொஞ்சம் பாசிபிளாக இருக்குது. ஸோ அப்படிங்கிறதுனால முதல்ல இந்த இடத்துல நீங்கள் செக் பண்ணுங்கள். TNDALU அப்படிங்கிற அந்த ஷார்ட்னா உங்களுக்கு வந்து வந்திருக்கா அப்படிங்கிறத முதல்ல வந்து செக் பண்ணுங்கள். அதில் வந்திருக்கு அப்படின்னா அதில் மெயிலில் போய்ட்டு நீங்கள் அவங்க கேட்கக்கூடிய டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்கள் வந்து அப்லோட் பண்ணி உங்களுக்கான கவுன்சிலிங் அப்படிங்கிறத நீங்கள் வந்து அட்டன் பண்ணிக்கலாம். இல்லை ப்ரோ எனக்கு நான் ஸ்பேம் ஃபோல்டரில் செக் பண்ணிட்டேன், என்னோடய ஜிமெயில் ஆல் மெயிலையும் செக் பண்ணிட்டேன், இம்பார்ட்டன்ட்டில் செக் பண்ணிட்டேன், இன்பாக்ஸ்னு செக் பண்ணிட்டேன், எதுலையுமே எனக்கு வந்து மெயில் வரலை அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து சொல்கிறேன். ரொம்ப சிம்பிள். நீங்கள் நீங்கள் என்ன கேட்டகரியோ, நீங்கள் பிசி கேட்டகரினா பிசி கேட்டகரி மெயில் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் என்ன கேட்டகரியில் வரீங்களோ அந்த கேட்டகரி மெயில் ஐடியை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் பிசி கேட்டகரி இருக்கிறீங்க, உங்களுடைய ஃபஸ்ட் ரவுண்ட் கட் ஆஃபில் வந்து மார்க் வந்து இருக்குது, நல்லா பாசிபிளாக இருக்குது, ஆனால் எனக்கு வந்து மெயில் வரலை அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க நீங்களே வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக யூனிவர்சிட்டிக்கு வந்து மெயில் வந்து அனுப்பிக்கலாம். ஏன்னா இப்போ நம்ம கால் பண்ணி ஸ்டூடெண்ட்ஸ்லாம் கேட்டதுக்கு அந்த மாதிரி தான் சொல்லியிருக்கிறதா வந்து எனக்கு தகவல் சொல்லியிருந்தாங்க. மெயில் எனக்கு வந்து ரிசீவ் ஆகலை என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு கேட்டதில் உங்களுக்கு மெயில் வரல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெட்டர் வந்து எழுதணும்னு சொல்லியிருக்காங்க. ஒரு A4 ஷீட் எடுத்துக்கோங்க, அனுப்புறன்னு போட்டு உங்கள் பேர் உங்கள் அட்ரஸ் போட்டுக்கோங்க. 2 அப்படிங்கிற இடத்துல டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டி இது LLB அட்மிஷன் கமிட்டின்னு சொல்லிட்டு போட்டுக்கோங்க. போட்டு சென்னைன்னு போட்டுக்கோங்க. இதில் ரெஸ்பான்சிபிள் சார் அப்படிங்கிற இடத்துல இந்த மாதிரி 3 year LLBக்கு நான் ஆன்லைனில் வந்து அப்ளிகேஷன் வந்து ஃபில் பண்ணியிருந்தேன். என்னுடைய கட் ஆஃப் மார்க் வந்து இவ்வளோ இருக்குது. ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கட் ஆஃபில் நான் வந்து சில இது தகுதி உள்ள மாணவன், ஆனால் எனக்கு வந்து இது வரைக்கும் மெயில் அப்படிங்கிறது ரிசீவ் ஆகலை, மின்னஞ்சல் வந்து எனக்கு வரவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெட்டர் எழுதி கீழே வந்து உங்களுடைய சிக்னேச்சர் போட்டு அதை ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கோங்க. இதை நீங்கள் ரொம்ப ப்ரொஃபஷனலாக வந்து பார்த்தீங்கன்னா எழுத தேவையில்லை. ஒரு நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்காக லெட்டர் எப்படி எழுதுவோமோ அந்த மாதிரி ஒரு லெட்டர் வந்து தமிழில் எழுதுறா இருந்தாலும் பிரச்சனை கிடையாது, தமிழ் எழுதிக்கோங்க. உங்களுக்கு இங்கிலீஷில் எழுத பிடிக்குது அப்படின்னாலும் நீங்கள் இங்கிலீஷில் வந்து பார்த்தீங்கன்னா ரைட் பண்ணிக்கலாம். அதை பற்றி ஒன்றும் ஒரி பண்ணிக்கிற வேண்டாம். நீங்கள் தமிழில் பண்ணுறா இருந்தாலும் பண்ணிக்கோங்க, அப்படி இல்லைனா இங்கிலீஷில் பண்ணுறா இருந்தாலும் அந்த லெட்டர் வந்து எழுதிக்கோங்க. அந்த லெட்டர் ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கோங்க. நீங்கள் பிசி கேட்டகரியாக இருக்கீங்க அப்படின்னா இந்த மெயில் வந்து நோட் பண்ணிக்கோங்க. GLC 3 year BC 2023@gmail.com அப்படிங்கிற இந்த மெயில் ஐடியை 2ல் நீங்கள் வந்து போட்டுக்கோங்க. சரிங்களா? போட்டுட்டு அந்த நம்ம லெட்டர் எழுதணும் பார்த்தீங்களா, அந்த லெட்டரையும் அந்த இடத்துல அப்லோட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி எனக்கு மெயில் வந்து வரல அப்படின்னு சொல்லிட்டு அந்த லெட்டர் அப்லோட் பண்ணிவிட்டு உங்ககிட்ட என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் அப்லோட் பண்ணணும். 10th 12th உங்களுக்கான ஓவரால் மார்க் ஷீட்டு, அப்படி இல்லைனா வந்து கன்சல்ட் மார்க் ஷீட்டு, ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட், டிகிரி சர்டிஃபிகேட், உங்களுக்கான TC கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், இந்த 6ஐயுமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மெயில் வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். மேனுவலாக நீங்கள் வந்து அப்லோட் பண்ணுங்கள். யூனிவர்சிட்டிலேருந்து மெயில் வரலை அப்படின்னா இந்த மாதிரி மெத்தட் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணலாம். இது வந்து டேரெக்டாக யூனிவர்சிட்டி இந்த மாதிரி தான் வந்து சொல்லியிருக்கிறதா வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சொல்கிறாங்க. ஸோ உங்களுக்கு வந்து மெயிலே வரல அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க இந்த மாதிரி பண்ணுங்கள். இது வந்து ஒன் ஆஃப் த ஒரு டவுட்டு நான் உங்களுக்கு வந்து கிளியர் பண்ணிட்டேன். ரெண்டாவது ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன டவுட் கேட்குறீங்க ப்ரோ அப்படின்னா, ப்ரோ நாங்கள் வந்து பிசி கேட்டகரி, ஆனால் எனக்கு வந்து ஓசி கேட்டகரி சொல்லிட்டு எனக்கு மெயில் வந்து அனுப்பியிருக்காங்க, அந்த மெயிலுக்கு தான் நான் வந்து அனுப்பணுமா இல்லை வந்து பிசி கேட்டகரிக்கு மெயில் அனுப்பணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. நீங்கள் பிசி கேட்டகரியாக இருக்குன்னு பட்சத்தில்
உங்களுடைய பர்சன்டேஜ் அப்படிங்கிறது வந்து 84க்கு மேலே இருக்குது, அதாவது 82 to 84க்கு மேலே உங்களுக்கு வந்து பர்சன்டேஜ் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு ஓசி கேட்டகரியில் தான் வந்து கணக்கு வந்து எடுக்கிறாங்க. ஏன்னா இது வந்து இந்த வருஷம் தான் இப்படி இருக்குது, நம்மளுக்கு அடுத்து போன வருஷம்லாம் இந்த மாதிரிலாம் இல்லை. இந்த வருஷம் வந்து இப்போ புதுசாக வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கால் பண்ணி கேட்டதில் நீங்கள் பிசிஏ இருந்தாலும் பரவாயில்ல, உங்களுக்கு எந்த கேட்டகரியில் மெயில் வந்திருக்கோ அந்த லிங்க்கில் தான் நீங்கள் வந்து மெயில் அனுப்பணும் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. ஏன் வந்து இவங்களுக்கு வந்து பிசி கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஓசியில் மெயில் வருது அப்படின்னா அவங்களுடைய பர்சன்டேஜ் அப்படிங்கிறது வந்து ஹை. 83க்கு மேலே பர்சன்டேஜ் வந்து இருக்குது, 84க்கு மேலே பர்சன்டேஜ் இருக்குது அப்படின்னா அவங்கள வந்து ப்ரிஃபரன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஓசி கேட்டகரி, அதாவது ஓப்பன் கேட்டகரிக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிஃபரன்ஸ் அப்படிங்கிறது வந்து கொடுப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து நீங்கள் அந்த மெயில் ஐடியில் தான் வந்து உங்களுடைய 10th 12th உங்களுடைய ஓரல் மார்க் ஷீட், உங்களுடைய டிசி, ஜாதி சான்றிதழ் எல்லாத்தையும் வந்து அந்த ஓசி கேட்டகரி மெயில் ஐடியில் நீங்கள் மெயில் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? இந்த ரெண்டுக்கும் உங்களுக்கு சரியான ஒரு தீர்வு வந்து கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ உங்களுக்கு முழுக்க வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறமும் உங்களுக்கு வந்து டவுட்ஸ் இருக்குது, சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட்டில் போடுங்க. அப்படி இல்லைன்னா நம்ம குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. இதில் எஜுகேஷன் இன்ஃபர்மேஷன் சொல்லிட்டு ஒரு குரூப் நம்ம அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். அதாவது அட்மிஷனுக்காகவே நம்ம ஸ்பெஷலாக வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கோம். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா அந்த குரூப்பில் வந்து நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இதில் கிட்டத்தட்ட 1000க்கு மேற்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவைலபிளாக இருக்காங்க. ஸோ நீங்களும் ஜாயின் பண்ணி இப்போவே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உண்டான டவுட்ஸை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. நம்ம நெக்ஸ்ட் ஒரு அப்டேட்டில் மீட் பண்ணுவோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை லாஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே வந்து ஷேர் பண்ணுங்கள். ஃபர்தராக லா யூனிவர்சிட்டியில் வந்து உங்களுக்கு ஏதாச்சும் அப்டேட் வரும்போது கண்டிப்பாக நான் உங்களுக்கு வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். நம்ம நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் மீட் பண்ணுவோம். தேங்க்யூ.